ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்புக்கு பதிலாக டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப். 1/4 கப்பில் பாதி 2 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பாசிப்பருப்பு வந்து அடை வந்து ஃப்ளஃபியாக வரும், அதனால் உளுந்தம்பருப்பு சாஃப்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். இதில் வந்து நான் அரிசி மட்டும் தனியாக எடுத்து வச்சு அதை வந்து 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மற்ற எல்லா பருப்பையும் ஒன்றா கலந்து பருப்பு வகைகள் வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். அது கூட காரத்துக்கு ஏற்ப நான் வரமிளகாவும் சேர்த்து அந்த 1 மணி நேரம் ஊற வச்சுருவேன். இந்த அரிசியை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரிசியும் பருப்பு இந்த பொருள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்ச காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு 5-6 பல், சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு தான் இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இதை வந்து 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அரிசி இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு செகண்ட் பேட்ச் வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக குறன்னு இருந்தால் தோசை வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து 2 பேட்ச் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் ரொம்ப நைஸாக, செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து இது உடனே புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே ஊற்றலாம். நம்ம ஊற மட்டும் வச்சிட்டோன்னா டக்குன்னு பண்ணிடலாம். காலையிலே வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பூண்டு கொஞ்சமாக ராவாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த பூண்டு வெங்காயம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அடைக்கி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம பருப்பு வகையெல்லாம் போட்டிருக்கிறதுனால மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். மஞ்சத்தூள் வந்து கலருக்காக, பருப்பு வந்து செரிமானாக லேட் ஆகுங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னமும் கூட கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்குள்ள தண்ணியாக கொஞ்சம் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்குள்ள தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொத்தமாக தான் வரும். வெங்காயம் பெருசாக இருந்தாலும் மொத்தமாக மட்டும்தான் ஊற்ற முடியும். அதுக்கப்புறம் 1 கப் திருவின தேங்காய், சும்மா 1 கைப்பிடி அளவு போட்டால் போதும். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் இந்த தேங்காய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அடையோட அந்த நல்லெண்ணெய், இந்த அடை, அந்த கருவேப்பிலை இதெல்லாம் வேந்து சூப்பரான ஃப்ளேவர் தரும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த அடை பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மீடியம் சைஸில் ஊற்றி எடுத்துக்கணும். சிம்லே வச்சு தான் எடுக்கணும். ஹையில் வச்சு எடுத்தோன்னா சீக்கிரமே இது வந்து உளுந்து பாசிப்பருப்புலாம் போட்டுக்கனால கலர் வந்து சீக்கிரமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து ஊற்றும் போது ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு எடுங்க. பாருங்கள், பூ போல் வரும் பாருங்கள் தோசை. எதுவுமே ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த உள்ள வெங்காயத்தில் இருக்க அந்த மாவுலாம் வந்து நல்லா வேகும். சிம்லேயே வச்சு எடுத்தால் சூப்பரான அடை தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.